அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், ரமலான் வரப்போகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் உளப்பூர்வமாக அமல்கள் செய்ய உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும், நடக்காது என்ற காரியங்களும் நடக்கும். ஒரு தேவையை கேட்டால் பல தேவைகளும் நிறைவேறும். நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். நினைத்து பார்க்காத வாழ்க்கை கிடைக்கும். வறுமை நீங்கும், ரணம் அதிகரிக்கும், நீண்ட காலம் உயிர் வாழ. சூரா தலாஹ்ல 3வது வசனம். வமை யத்தஹில்லா யஜ்அல் லஹு மஹரஜன் வயரஸஹு மின் ஹைசு லா யக்தஸிஃபு வமை யத்தவக்கலு அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பஹு இன்னல்லாஹ பாஹிஹு அம்ரிஹி கதஜா அலல்லாஹு லிகுல்லி ஷைஹின் கதரா. மறுபடியும் சொல்றேன். வமை யத்தஹில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜன் வயரஸஹு மின் ஹைசு லா யக்தஸிபு வமை யத்தவக்கலு அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பஹு இன்னல்லாஹ பாஹிஹு அம்ரிஹி கதஜா அலல்லாஹு லிகுல்லி ஷைஹின் கதரா. இதன் அர்த்தம், எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான். அத்தகையவருக்கு அவர் எண்ணிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான். முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். இந்த ஆயத்துக்களை ஒருவன் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பின் இந்த திக்கிரை 3 முறை ஓதனும். அந்த திக்கீர், யா முஸப்பிபல் அஸ்பாபி சப்பீப் லியல் கைரா. மறுபடியும் சொல்றேன். அந்த திக்கீர், யா முஸப்பிபல் அஸ்பாபி சப்பீப் லியல் கைரா என்று ஓதி வந்தால் இறைவன் அருளால் அவங்க நீண்ட காலம் இந்த உலகில் வாழ்வார்கள். யா முஸப்பிபல் அஸ்பாபி சப்பீப் லியல் கைரா. இதன் அர்த்தம், கணக்கெடுக்கக்கூடியவனே, கணக்கெடுக்கக்கூடிய நாளில் சிறந்ததை என்னிடம் இருந்து கணக்கெடுப்பாயாக. ஆயத்தை ஒரு முறை ஓதனும். இந்த திக்ரை 3 முறை ஓதனும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் குறைந்தது 3 முறையாவது இந்த ஆயத்தை பார்த்து ஓதுங்க. இதன் அர்த்தத்தை உணர்ந்து ஓதனும். நம்மோட ஆசைகள், தேவைகள், கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அழுது கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள் தொடர்ந்து இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 3 முறை ஓதி இந்த திக்ரையும் சேர்த்து ஓதினால் இன்னும் சிறப்பு. நல்ல மாற்றங்கள் தெரியும். நம்மோட வாழ்க்கை மாறத் தொடங்கிடும். ஆசைப்பட்டது நடக்க ஆரம்பித்திடும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துவிடும். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் கபூலாக்கி தரும். அற்புதமான ஆயத். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும், செல்வம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் அன்பு நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆயுள் நீளும். கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் துவா கேட்டால் இந்த ஆயத்தின் பர்க்கத் காரணமாக நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இருப்பார்கள். நம்முடைய தேவைகளும் வாழ்நாள் முழுவதும் கபூலாக்கி தருவான். ஆமீன் யா அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நோன்பு, தொழுகை, தர்மம்
ஆகியவற்றை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாவின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மக்கள் ஆம் அறிவியுங்கள் என்று கூறினார்கள். அது மக்களிடையே பிரச்சனைகளை சீர் செய்வதாகும். மக்களுக்கிடையே குழப்பத்தை விளைவிப்பது நன்மைகளை அளித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு தர்தா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். திருமிதி 2433. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.